அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு. சொல்லுமாப்ல. என்னது யூடியூப்ல எனக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்களா? ஒரு நிமிஷம் இரு பாக்குறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒருத்தர் ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. எனக்கே ரிப்ளை வீடியோவா? வாலியா? எனக்கே வாலியா? என்னதான் இருந்தாலும் என்னோட வீடியோவை ஃபுல்லா பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எடுத்து எனக்கே ரிப்ளை வீடியோ போட்ட அந்த நண்பரை பாராட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு டைம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை வீடியோ போறதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நம்மளை பத்தி 1000 பேர் 1000 விதமா பேசுவான். அவன் எல்லாத்துக்கும் ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து எனக்கு பர்சனலாகவும் பிடிக்காது. அது வந்து ஒரு யூடியூபருக்கு அழகு கிடையாது. இருந்தாலும் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க வந்து நேற்று கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களை பத்தி பேசியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. உனக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நான் போட்ட மைவித் ரியாக்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்த விஷயங்கள் அந்த மார்க்கெட்டிங் மாஸ்டர் அப்படின்றவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு புரியல. ஸோ இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு போட்ட வீடியோல கடைசியில என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொல்றாரு உனக்கெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு. சத்தியமா புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ, என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? இந்த வீடியோல நான் அவரை இப்படியே இவருன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து எவருன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால மார்க்கெட்டிங் மாஸ்டர் அப்படின்னு சேனல் நேம் வச்சிருக்காருல, சோ அவர் வந்து மாஸ்டர்னு சொல்லுவோம். மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். இந்த வீடியோல அந்த மாஸ்டர் வந்து நான் ட்ரோல் பண்றதோ இல்ல ரோஸ்ட் பண்றதோ இல்ல அவர் போட்டு கிழிச்சு எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச போறது இல்லை. ஏன்னா அவர் வந்து நான் அவர் போட்ட வீடியோ ஃபுல்லா பார்த்தா அவர் வந்து டீசெண்டா தான் பேசியிருந்தாரு. ஒரு 2-3 இடத்துல என்னை வந்து நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. சரி, அதை கூட விடுங்க. ஏன்னா வந்து ஃப்ளோவா பேசும்போது அப்படி இப்படி இருக்கிறது அதை கூட விடுங்க. இருந்தாலும் மற்றபடி டீசெண்டா தான் பேசியிருந்தாரு. அதனால நம்மளும் இந்த வீடியோல டீசெண்டாவே ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளோ நல்லவனாடா நீ? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா மக்களே, இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ அது. அதனால தான் காஸ்டியூம் சேஞ்சு. என்னன்னா அவர் போட்ட செகண்ட் பார்ட் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி செகண்ட் பார்ட்லையும் சரி ஒரு சில இடத்துல என்னை வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு டா சொல்லிட்டு வாய் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்னன்றான்னா, ஐயோ தம்பி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நம்மளால் போக முடியாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவோம். டேய் மாஸ்டரு, போடா போய் வேற வேலை இருந்தா பாடுறா. இப்படி மக்களை வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டு இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ போட்டு உனக்கு என்னடா கிடைக்க போகுது? போடா டேய், போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாடுறா. சாரி மாஸ்டர், தெரியாம நான் சொல்லிட்டேன். நக்கல்யா அவனுக்கு. ஹரி டாக்ஸ் அப்படின்ற இந்த சேனலை அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அவர் பேச விட்டு நம்ம பதில் சொல்லி முடிவு பண்ணிடலாம். பேச விட்டு பதில் சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, நீங்களும் நல்லா பேசுறீங்க. ஆனா சேனல் நேமே தப்பு. ஹரி டாக்ஸ் இல்ல, ஹரி ஸ்டாக். இதை வேற டைட்டில் வச்சிருக்கீங்க, ஹரி டாக்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சேனல் நேமை கரெக்டாக தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க ப்ரோ. அந்த தம்பியை வந்துட்டு நான் டேரெக்டாக என் கூட வந்துட்டு கால் பேசுறதுக்கு கூப்பிடுறேன். அந்த தம்பியை நான் டேரெக்டாக கால் பேசுறதுக்கு கூப்பிடுறேன். அவர் ஃபோன் நம்பரு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை டெலகிராம் லிங்க் கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணாலும் ஓகே. தம்பி நீங்கள் வாங்க, நம்ம பேசுவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கான்டாக்ட் நம்பர் விஷயம், இதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீடியோவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவரோட கான்டாக்ட் நம்பர் யாராவது கிடைச்சா கொடுங்க, நான் வந்து அவர்கிட்ட பேசணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொன்று, நான் போயிட்டு கமெண்ட் பண்ணேன், அதுக்கு ரிப்ளைல என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், யார் நீங்க? உங்களுக்கு எதுக்கு நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரணும்? புரியல. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப எவனே தெரியாத ஒருத்தர் வந்து, ப்ரோ நம்ம இந்த சேட்டு வீட்டு கல்யாணத்துல மீட் பண்ணோம்ல, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க வந்து யாருனே தெரியலனாலும் ஓகே ப்ரோ உங்களை வந்து எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் என் நம்பர் தர்றேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி ஓகே, உங்க மைவித் ரியாக்ட்ஸ் கான்செப்டுக்கே வர்றேன். இந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப எவனே தெரியாத ஒருத்தர் வந்து, தம்பி நீ தான்ப்பா அன்னைக்கு ஸ்டேஜில் எங்கள் கம்பெனி பற்றி தப்பாக பேசினேன், உன்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடு, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியே இருந்தாங்க என் நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்களா? இல்லை எனக்கு புரியல, நீங்கள் யாரு? நீங்கள் கேட்டவுடனே என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க, நான் இன்னும் முட்டாளா?
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இதுவே ஒரு பொண்ணு வீடியோ போட்டுக்குன்னு வைங்களேன், ஒரு பொண்ணு மைவி3 அச்சா என்ன மாதிரியே கிழிச்சு வீடியோ போட்டுக்குன்னு வைங்களேன், அந்த பொண்ணுகிட்டையும் போய் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நம்ம பேசலாம் அப்படின்னு கேட்பீங்களா? சொல்லுமா எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். இல்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. உங்களை ஒரு மெச்சூரிட்டியான ஆளுன்னு நினைச்சு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே? வெக்கமா இல்ல உனக்கு? சரி அப்படியே நான் என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி உங்க சைட்ல இருக்க நியாயத்தை வந்து சொல்லுவீங்க. எங்க கம்பெனி நல்ல கம்பெனி தான், மைவி3 அட்ஸ் வாழ்க, வாழ வைத்து வாழு அப்படிலாம் பேசுவீங்க. எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு இல்ல, 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி நான் மைவி3 அட்ஸ் பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா அப்பவே தெளிவா தெரிஞ்சிருச்சு. என்னன்னா உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டேன், அப்போ வந்து இன்னும் மாறாம அப்படியே தான் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து பேசினாலுமே பேசி பிரயோஜனமே கிடையாது. இது எப்படி சொல்றது, செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி விடிய விடிய கதை கேட்டுட்டு காலையில இருந்துச்சு விக்ரமோட தம்பி விஷாலுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் மைவி3 அட்ஸ். நான் என்னதான் கான்டாக்ட் நம்பரே கொடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணி இதுதான்ப்பா, இப்பெல்லாம் இது ஸ்கேம் கம்பெனிப்பா, தயவு செஞ்சு இதை விட்டு வெளியே வந்துருங்கப்பா அப்படி இப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நீங்க அதுக்கப்புறம் மைவி3 அட்ஸ் வாழ்க, வாழ வைத்து வாழு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு நேற்று கிடையாது, 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்ககிட்ட எல்லாம் பேசும் பிரயோஜனம் இல்லை. பால் பாண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா அவங்க? சொல்லவே இல்ல. அதெல்லாம் கூட விடுங்க, இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்களே, நான் திரும்ப கேட்குறேன், யார் நீங்க? யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யார் நீங்க? நீங்க வந்து கேட்ட உடனே வந்து தம்பி உன்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பா நான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்தாங்க என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துடணும். சரி என்ன விடுங்க, எவனாவது அவனோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி கொடுப்பானா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்க முடியும். அவரு சொல்றாரு நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்க முடியாதுங்க, அது வந்து நான் பர்சனல் ஐடி அது வந்து தர முடியாது. எனக்கு இன்ஸ்டா ஐடி வந்துட்டு பர்சனல் ஐடி தான், ஸோ அது தர முடியாது. இன்ஸ்டா ஐடி வந்துட்டு பர்சனல் ஐடி தான், ஸோ அது தர முடியாது. இல்ல எனக்கு புரியல, நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு பர்சனல், அதை வந்து நீங்க தர மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியே நீங்க தர மாட்டீங்க, நான் வந்து என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பரை உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா கிசான் ஜாமா. உங்களில் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு தலைமறைவாக இருந்தது அவர் வீட்டில் தான். அவர் வந்துட்டு தலைமறைவாக இருந்தது அவர் வீட்டில் தான். தலைமறைவுன்றது என்னது? யாருக்குமே தெரியாத இடத்துல போய் இருந்துட்டு இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரியாம என்ன சொல்றது, ஒளிஞ்சிட்டு பதுங்கிட்டு இருக்கிறதா தலைமறைன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்லயே அவர் எப்படி தலைமறைவா இருந்திருப்பாரு? அவர் வந்துட்டு தலைமறைவாக இருந்தது அவர் வீட்டில் தான். அதுக்கப்புறம் ஆள் சரண்டர் ஆனாரு, பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்களாமா. இப்போ என்னன்னு பாருங்களேன். சரி அதை விடுங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, சக்தி ஆனந்த் வந்து அவராதான் வந்து சரண்டர் ஆனாரு அப்படின்னு சொல்றீங்களா? அதை நானே என் வீடியோல சொல்லியிருந்தேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த மாதிரி வந்து பெயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் அவரே வந்து சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் நானும் வீடியோல சொல்லியிருந்தேன். அது எப்படி நீங்க பார்க்காம விட்டீங்க? ஏதோ நான் வந்து அதை பத்தி பேசவே இல்லை, அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்களே. இல்லையே, தெளிவா போய் அந்த வீடியோவை திரும்ப பார்த்துக்குவாங்க. அந்த வீடியோல சக்தி ஆனந்தே வந்து சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திச்சு வந்தேன். பேரு பணம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம்ன்றது நான் கால்குலேட் பண்ணி அப்புறம் சொல்றேன். அதான் யோசிக்கிறாரு, எவ்வளோ பணம்ன்றது கால்குலேட் பண்ணுறாராம்மா. இன்னும் வந்துட்டு EOW பண்ணுறாங்க. அவர் முடிச்சதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் பண்ணுறதுக்காக இழுத்தடிக்கிறதுக்காக டைம் கேட்பார் போல. எஸ் அஃப்கோர்ஸ் மாஸ்டர், கண்டிப்பா கால்குலேட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையா தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி எடுத்தவங்க ஊத்தம் அப்படின்னு பண்ற ஆள் வந்து கிடையாது எந்த விஷயத்திலுமே. ஸோ கால்குலேட் பண்ணி பொறுமையா யோசிச்சு சொன்னாலும் சொல்ற விஷயம் கரெக்டா சொல்றோமா அப்படின்றதான் முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எது சாதகமா இருக்கும் அந்த பாயிண்ட் எடுத்தா பேசியிருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்றீங்களே, நான் வந்து அதுக்கப்புறம் அந்த 9 லட்சம் மக்கள் வந்து இவ்வளவு பணம் இழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நான் அதுல போட்டிருப்பேனே, அதை கீழே டைப்பிங் வேர்ட்ஸோட நான் போட்டிருப்பேனே, அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. என்ன மாஸ்டர், நாதாரித்தனம் பண்ணால் நாசுக்கா பண்ண வேணாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது நான் பேசின விஷயத்த ஃபுல்லா அப்படியே வீடியோல போட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தெளிவா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படியே பாதியிலேயே கட் பண்ணி ஓகே இங்க இவனை லாக் பண்ணி இது சொன்னோம்னா இது வரைக்கும் இவங்க இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பேசியிருக்கீங்க. அதை வந்து ஃபுல்லா கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே புரியுமே. அதையும் நீங்க பண்ணல. என்ன மாஸ்டர் நீங்களே இப்படி இருந்தா உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க?
ஐ மீன் உங்க சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன். பார்த்தேன் அவங்க கமெண்ட்ஸும் பார்த்தேன். உங்கள மாதிரி தான் இருக்காங்க அவங்களும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரெண்டு எவ்வளவு? 2 சார். 2 9 லட்சம் பேர் வந்துட்டு ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுத்து வேறு 5 பேர், அதில் 2 செட்டப்னு எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் 3 பேர் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கேஸ் முடியும் போது பணத்தை வாங்கிக்கிட்டோம். ஓகே, இந்த 9 லட்சம் மக்கள் விஷயத்தை வந்து இப்போ தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா, ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே தான் அந்த வீடியோ ஓட்டியிருக்காரு. திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. என்னன்னா 9 லட்சம் பேர் பணத்தை ஏமாத்திருக்காங்க, அது உண்மை. ஓகேங்களா? ஆனால் வந்து கேஸ் கொடுத்தது 9 லட்சம் பேர் வந்து கிடையாது. நான் வந்து போன வீடியோவில் வந்து அது தெளிவாக சொல்லாம விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். கேஸ் கொடுத்தது 71 பேர். ஓகேங்களா? ஆனால் நீங்க வீடியோவில் என்ன சொல்றீங்க அப்படின்னா வெறும் 5 பேர் தான் கேஸ் கொடுத்தாங்க, அதுலயும் 2 ஃபேக் கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அது கிடையாது மாஸ்டர். 71 பேர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. 9 லட்சம் மக்கள் வந்து பணத்தை இழந்திருக்காங்க. அது எவ்வளவு இழந்தாங்க அப்படின்றத நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு தெளிவா போய் பாருங்க. எனக்கு இப்போ ஒரு டவுட்டா இருக்கு. நான் வந்து போன வீடியோல அந்த கரெக்டா 71 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணனா, இல்ல ஒருவேளை நான் வந்து மென்ஷன் பண்ணி அவரு பார்க்காம விட்டாரா என்னன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நான் வந்து அதை மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தேன் அப்படின்னா அது என்னோட மிஸ்டேக் தான். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அதனால உடல் மண்ணுக்கு உயிர் சக்தி ஆனந்துக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மயிறு கூட கிடைக்காம போயிடும். பாத்துக்கங்க. மயிறுகள்லாம் பேசுகிற வார்த்தை வச்சுக்கூடாது. ஓகே, நீங்கள் அந்த விஷயத்தையே விட்டுரு. மாஸ்டர், அதை நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல அவர் என்ன போவான்னு சொல்லியிருக்காரு, நம்மளும் அப்படியே பேசுவான். நீ வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? என் யூடியூப் சேனல்ல நான் எப்படி பேசணும் என்னன்றது நீ வந்து எனக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து உன் யூடியூப் சேனல்ல வந்து இந்த மாதிரி வீடியோ போடு, நீ வந்து இந்த மாதிரி பேசி. ஆக்சுவலா நீ என்னை பத்தி பர்சனலா பேசி போட்டதே நான் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் அதுவே எது சொல்ல. ஏன் சொல்றேன்னா உன்னோட யூடியூப் சேனல்ல நீ போடுற வீடியோ வந்து உன்னோட இஷ்டம், தனிப்பட்ட விருப்பம். நீ என்ன வீடியோ வேணா போடலாம். நான் வந்து இந்த மாதிரி நீ இப்படிலாம் பேசாத, நீ வந்து இப்படிலாம் போடாத, அப்படிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என் சேனல்ல நான் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, சரியா? இதுல துஜே தேக்கா போ போய் தேக்ஸாவ கழுவு. அந்த மாதிரி வீடியோ பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னா 7up பாயிண்ட் குடிச்சிட்டு வீட்டுல அமைதியா உட்காரு. என்ன வந்து என் சேனல்ல நீ இப்படிலாம் பேசக்கூடாது, அப்பெல்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதா? நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. நீங்கள் வந்துட்டு மைவித்ரியாட்ஸில் மெம்பர் கிடையாது. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கம்பெனி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் இந்த விஷயம் தான் வந்து ஹைலைட்டு. என்னன்னா இந்த மாதிரி மையத்திரியாச்சை பத்தி பேசுறீங்கல்ல, உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு கம்பெனி ஸ்கேம் கம்பெனி, அதை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அந்த கம்பெனிலே ஏன் ஒர்க் பண்ண எனக்கு புரியல. இப்ப ஒரு திருட வந்து ரோட்ல நடந்து போறான்னு வைங்களேன், திருட்டு போயில திருடா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, என்னை எப்படா நீ திருடன்னு சொல்லா? நீ வந்து என் கூட சேர்ந்து திருடு, ஒரு 4 இடத்துல வந்து என் கூட சேர்ந்து திருடு, அதுக்கப்புறம் நீ என்ன திருடன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? கண்ணு முன்னாடி தெரியுது இவ்வளவு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, சத்யானந்த் உள்ள இருக்கிறாரு, குருஜி விஜயராகவன் வந்து உள்ள இருந்து அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுதான் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் பேசணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஒரு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு பேசுறதுக்கு அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணி எதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த மாதிரி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து எனக்கு ரிப்ளை வீடியோ போடுறது, இந்த மாதிரி உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் இதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ட கேட்கல? ஃபர்ஸ்ட் A2D போட்டிருந்தாரு, தமிழ் டெக் தமிழ் செல்வன் போட்டாரு, சாட்டை துரைமுருகன் போட்டாரு, வேற யாரு நம்ம MG என்ன மதன் கௌரி என்ன போட்டாரு. அவங்க வீடியோ கீழே எல்லாம் அவங்களுக்கு ஏன் நீங்க ரிப்ளை வீடியோ போடல? ஆக்சுவலா உங்க சேனல் இருக்க வீடியோ எல்லாம் பார்க்கலாம். ஒருவேளை ரிப்ளை வீடியோ போட்டிருந்தீங்கன்னா ஓகே. சப்போஸ் போடல அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? நான் தெரியாம தான் கேட்கறேன். அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அதாவது நான் வந்து சின்ன யூடியூபர், இவனோட கான்டாக்ட் வந்து எப்படியோ நம்ம கேதர் பண்ணிடலாம், இவன்ட்ட வந்து பேசலாம், பேசி ஏதோ ஒன்று இவனையும் பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல. நான் என்ன ஓப்பனா கேட்கறேன் அப்படின்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ல போட்டாங்களா A2D அவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ண ஒரு ஏதாவது ட்ரை பண்ணி முயற்சி பண்ணீங்களா? இல்ல அவங்க எனக்கு வீடியோ போட்ட மாதிரி அவங்களெல்லாம் இது பண்ணி வீடியோ போட்டீங்களா நீங்க? இன்னொன்னு என்னன்னா, அப்படியே போட்டாலும் வந்து அவங்களாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனல்ல நம்ம பத்தி வீடியோ போட்டிருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நியாயப்படி நானும் அப்படி போகக்கூடிய ஆள் தான். நானும் வந்து உங்களெல்லாம் கண்டுக்காம நீ என்ன வேணா பேசிட்டே அப்படின்ட்டு நான் போயிருப்பேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ப்ரோ, அது என்னன்னு பார்த்துட்டு ரிப்ளை வீடியோ போட்டுடு அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கு சில விஷயம் புரியல, புரிய வைக்கலாம்னு பேசுறேன். புரியுதா? பேர் என்ன? பேபி. நல்ல நியூஸ் வந்துட்டு கடந்த 2 வருஷமா வந்துட்டு இருந்துச்சு.
நான் ஜாயின் பண்ணது 2022 ஜான்வரியில். அப்பத்துலேருந்து 6 மாதம் நான் கம்பெனி பற்றி செக் பண்ணுறேன். ஒரு வீடியோ கூட கெட்டதா இல்லவே இல்லை. அந்த மாதிரி நல்ல விதமா உங்க கம்பெனி பத்தி சொல்றவங்களா யாரு? அந்த கம்பெனியோட யூசர் தான். இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் நீங்க பண்றீங்க பாரு உங்க சேனல்ல, எங்க கம்பெனி நல்ல கம்பெனிப்பா அப்படின்னு. அது மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்ல விதமா சொல்றதை பார்த்து நீங்களும் அதை கேட்டுட்டு ஓகே ஓகே இத்தனை பேர் சொல்றாங்க நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்தி நம்பிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்ல சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து நியூஸ் சேனல் ஆகட்டும், அபிஷியலா சொன்ன நியூஸ் என்ன? நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பத்தி நெகட்டிவான நியூஸ் தானே சொன்னாங்க. ஏன்னா அந்த கம்பெனி நெகட்டிவா தான் இருக்குது. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்க மட்டும்தான் உலகத்துல வாழ்றோம், நீங்களும் அதை எங்களை இந்த மாதிரி யூடியூபர்ஸ் அப்புறம் என்ன சொல்றது நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ செவ்வாய் கிரகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு இங்க உலகத்துல நடக்கிற விஷயமே தெரியல, எங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, மைத்ரி நல்ல கம்பெனி, நீங்கெல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு புரியல. என்னன்னா அஃபீஷியலே நியூஸ் சேனல்லே வந்து என்ன சொல்றாங்க, இந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணாங்க, சக்தி ஆனந்த் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, குருஜி விஜயராவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, குருஜி விஜயராவன் வந்து என்ன சொல்றது போலியான டாக்டர் சர்டிபிகேட் வச்சிருந்தாரு. இது எல்லாமே அஃபீஷியலா வந்த நியூஸ் தானே. நீங்க பேசுறத பார்த்தா நாங்க இது பண்றதா கரெக்ட், நீங்களே தன்னால் உலகத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பழப்பா. ஆஃபீஸில் வந்துட்டு ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸ்டோரில் ஸ்டாக் இருக்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது. அந்த ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன மாதிரி பொருள்? ஆயுர்வேதிக் கேப்சூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க தெரியுமா? அது என்னது? அது வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து இம்யூனிட்டி அதிகப்படுத்துகிற டேப்லெட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னா அது வந்து ஆண்மை அதிகப்படுத்துகிற டேப்லெட். இது வந்து அஃபீஷியலாக ப்ரூஃபான விஷயம் தான், உங்களுக்கே தெரியும். நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் எதனால ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சூல்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல பாதி இது ஆண்மையை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குமோ அதுதான் இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் கூட விடுங்க, அதை விட எப்படி ப்ரோ நீங்க வந்து கன்ஃபார்மா 100% அது அப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆயுர்வேதிக் கேப்சூல் விற்கிறாங்கல்ல, அது வந்து அந்த இது இருக்குல்ல லோகோ, அந்த டப்பாவோட பிக்சர் போட்டிருக்காங்கல்ல டப்பால, அது என்ன பிக்சரு? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்க மாதிரி. எனக்கு புரியல, ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ்க்கு எதுக்கு அந்த போட்டோவை போடணும்? ஸோ அவங்களே சிம்பாலிக்கா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து அந்த மாதிரி மாத்திரதான் அப்படின்ற மாதிரி அந்த லோகோலயே தெரியுது. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு அதையும் வாங்கி தின்னுட்டு இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கே சப்போர்ட் பண்ணி, யாரா நீங்கெல்லாம்? யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? 1000 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு வைங்க, அந்த 1000 ரூபாயில இருந்து மாசம் நான் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, அந்த 1000 ரூபாய் ரொட்டேஷன் ஆகிறப்போ உனக்கு வந்து ஃபுல் காசு அந்த மாதிரி. அப்ப நான் ஒன்ட்ட வாங்கின காசையே தான் திரும்ப கொடுக்குறேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. அது எப்படி நம்பி போய் நம்ம ஆடிக்கார் வாங்குற அளவுக்கு பணக்காரலாங்கன்னா நம்பி இப்படி 9 லட்சம் பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க? சத்தியமா புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்குலாம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்ப இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல ஹைலைட் என்னன்னா, அவர் வந்து எல்லா வீடியோவும் பிளே பண்ணி காமிச்சிட்டு, சரி ஓகே நானும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்த கிளைமேக்ஸ் ஏதாவது சொல்லுவார் போல அப்படின்ட்டு என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நீங்க வந்து என்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதை மாசம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ மாத்தி கொடுத்தேன் அப்படின்னா, கடைசியில் அந்த 1000 ரூபாய் முடியறப்போ ஒன்ட்ட வாங்கின காசை தான் நான் திரும்ப கொடுக்குறேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி இவர் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அதை பத்தி ஒரு வார்த்தையோட பேசல. கடைசியில சின்னதா எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன தெரியுமா, அதை வச்சுட்டு உனக்கெல்லாம் புரியவே வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிட்டாரு. நானும் ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நான் நினைச்சேன் எப்படா இது வந்து நம்ம சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே, இதுல எப்படா மாற்று கருத்து வரும், யாருனாலுமே இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஆன்சரே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதை வச்சு உனக்கெல்லாம் புரிய வைக்கவே முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு. அண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்டா கண்ணுங்களா, என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமாடா? நேற்று அந்த மாஸ்டர் போட்ட வீடியோக்கு கீழே கமெண்ட்ல போய் பார்த்தா பாதி பேர் பார்த்தீங்கன்னா வி சப்போர்ட் ஹரி ஸ்டாக்கு, ஐ சப்போர்ட் ஹரி, அப்புறம் என்ன ஹேஷ்டேக் எல்லாம் வேற போட்டிருந்தானு, வி சப்போர்ட் ஹரி, ஐ சப்போர்ட் ஹரி அப்படின்ட்டு. என் மேல அவ்வளோ பாசமாடா கண்ணுங்களா, ஏன் செல்லங்களா? என்னமா போலிஸ்டர் போய் சொன்னீங்கடா. சரி அதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி வேற ஒரு யூடியூப் சேனல்ல என்னை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? செந்தில போடணும்னா அவன் செல்லுக்குள்ள நம்மால் ஒருத்தன் இருக்கணும். மீன்வைல் சப்ஸ்கிரைபர்ஸ், என் விசுவாசம் ஹரிக்குடா. பாய், லவ் யூ.